மேஷ ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்க வாழ்க்கையை மாத்த போற சில முக்கியமான ரகசியங்களை பத்தி இந்த வீடியோ பதிவுல முழுசா சொல்லியிருக்கங்க. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி வீடியோ பதிவை தொடங்குறேங்க. ஓம் நமச்சிவாய. உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரே ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேஷ ராசி நேயர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தன வாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்காருங்க. தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில இருக்காங்க. சுகஸ்தானத்துல குரு பகவான், பஞ்சமஸ்தானத்துல சுக்கிர பகவான் கேது பகவான் கூட்டணியில இருக்காங்க. லாபஸ்தானத்துல ராகு பகவானும், அயன சயன போகஸ்தானத்துல சனி பகவான் இருக்காருங்க. இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க. அன்பான மேஷ ராசி நேயர்களே, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்புமுனை நடக்கிறதுக்கு காத்திருக்கு. பல நாட்களாக மனசுல வச்சிருந்த ஒரு ஆசை உங்களுக்கு நிறைவேற போகுது, அல்லது எதிர்பாராத சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையின் திசையவே மாத்த போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய ஒரு சின்ன முடிவு கூட உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்க போகுது. அதே நேரத்துல நீங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல அலட்சியமோ அல்லது கவனக்குறைவோ இருந்துட்டீங்கன்னா அப்படின்னா தேவையற்ற பிரச்சனைகளையும் உருவாக்கலாம். அதனால எந்தெந்த விஷயத்துல எல்லாம் நீங்க கவனமா இருக்கணும், எதுவெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம்ல இருக்கவங்களுக்கு உங்களுக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பஸ்தானத்துல செவ்வாயும், சகோதர ஸ்தானத்துல புதனும் சூரியனும், சுகஸ்தானத்துல குருவும், புத்திரஸ்தானத்துல சுக்கிரனும் கேதுவும், லாபஸ்தானத்துல ராகுவும் இப்படிலாம் இருக்காங்க. இதன் காரணமா பார்த்தீங்கன்னா சில நேரங்கள்ல உங்க மேல உங்களுக்கே நம்பிக்கை குறைய மாதிரி இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களிடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அதே நேரத்தில் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள்ல முன்னேற்றம் உண்டாகும். உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் புத்திசாலித்தனமா நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். எதிலும் சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் நீங்க செயல்பட போறீங்க. உத்தியோக பணிகள்ல உயர்வான சூழல்கள் இருக்கும். நீங்க நீண்ட நாட்களா மனசுல நினைச்சிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் நல்லா நடக்கணும்னு மெனக்கெட்டு சில விஷயங்களை செய்வீங்க. அதுவெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போகுது. உடன் பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும். வீடு மனை விற்பது தொடர்பான முயற்சிகள் கைகூடும். பொது வாழ்க்கை மற்றும் சமூக பணிகள்ல அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு அதன் மூலமாக ஆதாயமும் கிடைக்க போகுது. நீங்க எந்த இடத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசியில சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு. உங்க ராசிக்கு 10, 11ஆம் இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் தொழில் ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியா இருக்காரு. அவர் வக்ரம் அடைவது உங்களுக்கு நல்லதல்ல. அதே சமயத்துல குருவின் பார்வை சனி மீது பதியறதுனால அதன் கடுமையும் குறையும். எனவே தொழில் இருந்த குறுக்கீடுகள் உங்களுக்கு படிப்படியாக குறையும். சனியின் பார்வை 2, 6, 9 இடங்கள்ல பதியுதுங்க. வக்ரம் பெற்ற சனியின் பார்வை அப்படிங்கிறதுனால குடும்பத்துல சில குழப்பங்கள் ஏற்பட்டு அகலும். நிம்மதி கிடைக்கிறதுக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளையும் இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகளையும் நீங்க மேற்கொள்வது நல்லது. வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் எதிர்பாராத நேரத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே சமயத்துல பெற்றோர் வழியில கொஞ்சம் ஆதரவு குறையலாம். வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவங்க விழிப்புணர்ச்சியோட இருக்கக்கூடிய நேரமா இருக்க போகுது. கூட்டாளிகளால ஏமாற்றங்களை சந்திக்காமல் இருக்கிறதுக்கு அவ்வப்போது நீங்க கணக்குகளை சரி பார்த்துக்கிறது நல்லது. சினிமா மற்றும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அத்தியாவசிய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செஞ்சுக்குவீங்க. உடல் நலத்துல சின்ன சின்ன தொல்லைகள் இருந்தாலும் ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து வருவீங்க. சுப செலவுகள் அதிகரிக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதோடு கூடுதலான பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுவரைக்கும் உங்கள் லட்சியத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் கஷ்டப்பட்டு உழைச்சு உங்களுடைய உடல் நலனை நீங்க கவனிக்காம விட்டிருந்திருப்பீங்க. இப்ப வரைக்கும் சிலருக்கு அது வெளியில தெரியல அப்படின்னாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் மூலமாக உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு வந்திருக்கும். அந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் முழுவதும் குணமாகணும் அப்படின்னா அதற்கு தகுந்த சிகிச்சை முறைகளை எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் நலனையும் நீங்கள் பாதுகாக்கணும். உங்ககிட்ட நிறைய ஆற்றல் இருக்குது, திட்டங்கள் இருக்குது, கடின உழைப்பு எல்லாமே இருக்குது. ஆனால் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் போச்சு அப்படின்னா உங்களால் எதையுமே சாதிக்க முடியாது. இதற்கு பிறகாவது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதலான கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலையுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எதிரிகளை எல்லாம் ஜெயிச்சு
வருவீங்க. சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்காம வீட்லேயும் சரி சமுதாயத்திலையும் சரி நிறைய பேருடைய கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி இருப்பீங்க. இன்னும் சிலர் குடும்ப கஷ்டத்துக்காக பிடிக்காத ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. இதற்கு பிறகு உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கிட்டு நல்லதொரு வேலையில் சேர போகிறீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக கிடைக்க போகுது. நம்மளுடைய குடும்ப உறவுகள் நம்மளுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு பெரிய ஒரு தொகையை கடனாக கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாமல் கேட்க முடியாமல் ஒரு விதமான மன அழுத்தத்துக்குள்ளாகி இருப்பீங்க. அதனாலே உங்களுடைய உறவு கெட்டிருக்கும். அந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது அப்படின்னு நீங்கள் முடிவே செஞ்சுருப்பீங்க. உங்ககிட்ட பணம் வாங்கினவங்க அவங்களுடைய தவறை புரிஞ்சுக்கிட்டு மனசாட்சியோடு உங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுப்பாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். கடவுள் நம்பிக்கை அதிகமாகும். பெரியவங்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். பொருளாதார ரீதியாக நலிவடைந்த நிறுவனங்கள் முன்னேறவும் போகுதுங்க. மேலும் மேலும் எதிர்பார்த்த லாபமானது உங்களுக்கு வியாபாரத்தில் கிடைக்க போகுது. புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் தொடங்கலாம். இதுவரைக்கும் உங்கள் குடும்ப உறவுகளுக்கு நீங்கள் பெருசாக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்க மாட்டீங்க. எத்தனையோ கஷ்டமான சூழல்கள் உங்களோட எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருந்த குடும்ப உறவு இந்த சகிப்புத்தன்மை இழந்து கடமைக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க மாதிரியான சூழல்ல இருந்திருப்பாங்க. என்னதான் நீங்க குடும்ப உறவுகளை பத்திரமா பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் குடும்ப உறவுகள் கிட்ட நீங்க மனம் விட்டு பேசணும். நீங்க 20 வயசுல இருந்தாலும் சரி 70 வயசுல இருந்தாலும் சரி குடும்பத்தில் இருக்கவங்களுடைய மனநிலை நீங்க எல்லா கட்டத்திலையுமே புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து சில விஷயங்களை திருத்திக்கிட்டும் சில விஷயங்களை மாத்திக்கிட்டும் நீங்க இருந்தீங்க அப்படின்னா உறவுகள் உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல நிம்மதி முழுசா கிடைக்கணும் அப்படின்னா சில இடங்கள்ல விட்டு கொடுத்து போறதுதான் நல்லது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இவையெல்லாம் சரியா செய்யாத காரணத்தினால தான் நிறைய பேருடைய குடும்பத்துல கணவன் மனைவியா இருப்பாங்க. வெளியே போவாங்க வருவாங்க. ஆனா உண்மையான அந்யோன்யம் இருக்காது. சரியா பேசிக்க கூட மாட்டாங்க. சமுதாயத்துக்காக போலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதற்கு பிறகு உங்க வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா மனம் விட்டு பேசி உங்க கூட அதிகமான நேரத்தை செலவிடணும். உங்கள் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி நடந்துக்கணும். பண வசதி வாய்ப்புகள் எல்லாருக்கும் தேவை அப்படின்னாலும் அதை வச்சு நிம்மதியான அழகான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. கோடீஸ்வரனாக இருக்கவங்க கூட கஷ்டப்படுறதையும் ஏழைகளாக இருக்கவங்க கூட சந்தோஷமாக இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. சின்ன சின்ன விஷயங்களை கூட சரியாக பேசி முடிக்காத காரணத்தினால தான் பெரிய பெரிய பிரிதல்கள் எல்லாமே வருதுங்க. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா விவாகரத்து வரைக்கும் கூட போயிடுது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு நீங்கள் மட்டுமே முழுமையான காரணம் இல்லை. உங்களை மட்டுமே குற்றம் சொல்லிட முடியாது. சில கிரகங்களுடைய பார்வை தசா புத்தியினுடைய பலன்கள் காரணமாகவும் இதுவெல்லாம் நடக்கும். சில ஜோதிட சூட்சமங்களை எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு சரியான விஷயங்களை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும். நீங்க விவாகரத்து வாங்கியிருந்தா கூட 2 பேருடைய உள்ளத்திலும் தூய்மையான புரிதல் வர வரைக்கும் உண்மையா நடந்துக்கங்க. உங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நடந்துச்சு அப்படின்னு மற்றவங்க சூழல்ல இருந்து உணர்வு பூர்வமா நினைச்சு பாருங்க. நிச்சயமா உங்க மனசுக்குள்ள மிகப்பெரிய மாற்றம் வரும். இந்த மாற்றத்தின் காரணமா குடும்ப உறவுகள் மீண்டும் சேர்வாங்க. இதுவெல்லாம் உடனே நடக்கல அப்படின்னாலும் சில மாதங்கள்ல ஒன்றா சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாய்ப்புகள் சரியாக அமையும் போது நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே மாறும். உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் இங்கே நிறைய பேர் கூடவே இருந்துட்டு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய சதிகளையும் சூழ்ச்சிகளையெல்லாம் தாண்டி இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் கடவுள் பக்தியும் இதுவரைக்கும் நீங்கள் செஞ்ச தர்ம காரியங்களும் தான் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நல்ல நண்பர்களாக இருந்திருப்பாங்க, நல்ல உறவுகளாக இருந்திருப்பாங்க. அவங்களே தன்னுடைய சுயநலத்துக்காக துரோகங்களை எல்லாம் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த உலகத்தில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யாரை நம்புறது அப்படிங்கிறது தெரியாம தான் நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்க. ஒரு வகையில் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் இப்போவாவது இவங்க நம்ம மேலே எவ்வளவு பொறாமையோடவும் வன்மத்தோடவும் இருக்காங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இதையெல்லாம் தெரிஞ்சும் கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், எத்தனையோ நல்லது செஞ்ச எனக்கு மனசாட்சிக்கு விரோதமாக தப்பு செய்கிறீங்க அப்படின்னா அந்த கடவுள் உங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய தண்டனையை கொடுப்பார் அப்படின்னு தான் கடவுள்கிட்ட உங்களுடைய வேண்டுதலை எல்லாம் வச்சுட்டு கடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு தான் இருக்கீங்க. இருந்தாலும் உங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்களை எப்படி புரட்டி போட்டாலும் முடக்கி
வச்சாலும் நீங்கள் எப்பவும் போல் சாதாரணமாக இருக்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இவங்களுக்கு என்னப்பா ஜாலியான வாழ்க்கை வாழ்கிறாங்க, இவங்க கிட்ட என்ன குறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மனசில் நிம்மதி இல்லாமல் சரியாக சாப்பிட முடியாமல் அவ்வளவு ஏங்க நிம்மதியாக தூங்க முடியாமல் கூட நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் அந்த கடவுளுக்கு மட்டும்தாங்க தெரியும். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு பிரச்சனை, உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் பெருசாக செலவு வந்துடுச்சு, குடும்பத்தில் அவசர தேவைக்கு பணம் பத்தலை, பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னா கூட நீங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கோ ஆறுதலாக 4 வார்த்தை பேசுகிறதுக்கோ அவ்வளவு ஏங்க திரும்பி பார்க்க கூட உண்மையான ஆள் கிடையாதுங்க. ஆனால் நீங்களாவே ஏதோ தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அப்படின்னு எல்லாரும் தேவைக்கு மட்டும்தான் உங்களை பயன்படுத்திக்கிறாங்க. இதையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமும் மறுபடியும் அவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்களாக தான் நீங்கள் இருக்கீங்க. இந்த வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. இது நாள் வரைக்கும் என்னுடைய மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் எந்த கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி இந்த வாழ்க்கையில் இப்படி நடக்குது அப்படின்னு ஆதங்கப்படுறது உண்மைதாங்க. என்ன இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் ஆகாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வரும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது போயிடும். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களால் எந்த பிரச்சனைகளும் வராது, ஆனால் உங்களை சுற்றி இருக்கவங்க மூலமாக தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத இப்போவாவது கொஞ்சம் புரிஞ்சிருப்பீங்க. இவ்வளவு நடந்ததுக்கப்புறம் இனி என் வாழ்க்கை மாறுமா அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதிலாதாங்க இனி வரக்கூடிய கிரக நிலைகள் மற்றும் அந்த இயக்கத்தின் காரணமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எந்த மாதிரி நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். முதலாவதா மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சில தடைகளை கொடுத்திருந்தாலும் இந்த வருடத்தின் இறுதிக்குள்ள உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்க போறார், தடைகளை எல்லாம் விளக்க போறார். இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவிலேயே ஏற்பட போகுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பெயர்ச்சி, புதிதாக வீடு வாகனங்கள் எல்லாமே வாங்குவீங்க. ஆரம்பத்தில் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இந்த வருடம் முடியும் பொழுது குறிப்பிட்ட அளவுக்கு நீங்க சொத்து சேர்த்து வச்சிருப்பீங்க. குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச ராசியான கடக ராசிக்கு போகும் பொழுது கஜ கேசரி யோகமும் உண்டாக போகுது. இந்த நேரத்தில் உங்க நிதி நிலைமை ரொம்பவே முன்னேற்றமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமா குழந்தை பாக்கியம் உருவாகும். அவங்களுடைய உடல் நலனில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சரி செஞ்சு இந்த பாக்கியத்தை அடைய போறீங்க. குடும்பத்திலையும் மனதிலையும் மிகப்பெரிய மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்க போகுது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கல்வி ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சியில் குடும்பம் மற்றும் தொழிலில் திடீர் மாற்றங்களும் திருப்பங்களும் ஏற்பட போகுது. நீண்ட நாளாக நிறைய பேர் உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகளில் முடங்கி கிடந்திருப்பாங்க, நடக்கிறதுக்கே ரொம்பவே சிரமப்பட்டு இருந்திருப்பாங்க. அந்த பிரச்சனை எல்லாமே முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லதொரு வேலை கிடைச்சிருக்காதுங்க. குடும்ப கஷ்டத்திற்காக குறைவான சம்பளத்தில் பிடிக்காத வேலையை செஞ்சு இருந்திருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பிஇ படிச்சிருப்பீங்க, டிகிரி படிச்சிருப்பீங்க. சில பேர் தன்னுடைய கல்வி தகுதிக்கு சரியான வேலை கிடைக்கல அப்படின்னு ரொம்பவே ஆதங்கப்பட்டு இருந்திருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சரியான முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா அரசாங்க வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்குங்க. பேங்க் வேலையோ ஐடி கம்பெனியோ அல்லது தனியார் நிறுவனங்களோ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வருமானத்தோடு வேலை கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கு. மேலும் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல அந்யோன்யம் இருக்க போகுது. இதுவரைக்கும் இருந்த மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையோடு இருக்க போறீங்க. சொத்து மற்றும் பல பிரச்சனைகள் காரணமாக நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்குகள் இருக்குது அப்படின்னா கூட அதுவெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும். அதிலும் சொத்து விஷயத்தில் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால சில தடைகளை கடந்து வரும்பொழுது உங்களுக்கு அந்த சொத்தானது நிச்சயமாக கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துல சரியான ஒத்துழைப்பு இருந்திருக்காது, முழு ஈடுபாட்டோடு வேலை செய்ய முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உடன் வேலை செய்கிறவங்க மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். சந்தோஷமாக அந்த வேலையை செய்வீங்க. வேலையில் உங்களுக்கு பண பலன்கள் ஏதாவது வராமல் இருந்துச்சுன்னா அந்த பண பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் கிடைக்கும். அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்க சட்டத்திற்கு புறம்பாக எந்த ஒரு காரியத்திலையுமே ஈடுபடாமல் நேர்மையாக நடந்து கொள்வது நல்லதுங்க. பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய நிலையை அடைய போறீங்க. தொழில தடைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த தடைகள் எல்லாம் விலகிறது மட்டும் இல்லாமல் புதிய கிளைகளையும் தொடங்குவீங்க. உங்களுடைய உற்பத்தி அதிகரிக்கும், தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்கள் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலெல்லாம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ அதுவெல்லாம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாமே உங்களுடைய கனவுகளை நிஜமாக்கக்கூடிய நாட்களாக இருக்க போகுது. குடும்பத்தில் முன்னேற்றமும் பொருளாதாரமும் கிடைக்கும் பொழுது உங்களுடைய சுய ஒழுக்கத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள், பழகக்கூடிய நபர்கள் எல்லார்கிட்டையுமே எந்த ஒரு இடத்துலையுமே தான் அப்படிங்கிற ஒரு கர்வத்தை மட்டும் நீங்கள் வச்சுக்க கூடாது. மற்றவர்களை குறையாக பேசுகிறதோ, மட்டம் தட்டி பேசுகிறதோ, அதை காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறதோ, பொது இடங்களில் பேசிடக்கூடாதுங்க. நீங்களும் சரி, உங்களை சுற்றி இருக்கவங்களும் சரி, எப்போவுமே
பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்கணும். அப்படின்னா எதிர்காலத்திற்கான நல்ல திட்டமிடுதல் எப்போவுமே அவசியம். அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும் எதிர்காலத்திற்கு இது எனக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறதும் அவசியம். இதை நீங்கள் சரியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பெரியவங்களுடைய உதவி கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சிற்றர்கள் முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். பொருளாதார ரீதியாக நலிவடைந்த நிறுவனங்கள் மீண்டும் முன்னேற போகுதுங்க. அதனால் வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விடாமல் கெட்டியாக பிடிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருக்கலாங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.